விசுவாசியின் வாழ்க்கை என்கின்ற தொடரை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முக்கியமான சத்தியங்கள் இதன் மூலமாக நாங்கள் போதித்திருக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசி வாழக்கூடிய விதம் என்ன, வாழக்கூடிய பாணி என்ன, சாட்சியிடக்கூடிய விதம் என்ன என்பதை போதித்துக் கொண்டு வருகிறோம். மனுஷன் ஆவியாய் இருக்கிறான், அவருக்கு ஆத்மா ஒன்று இருக்கிறது, ஒரு மனது ஒன்று இருக்கிறது, ஒரு சரீரத்தில் வாழ்கிறான் என்பதெல்லாம் உங்களுக்கு போதித்து பொழுது ஆவிக்குரிய மனிதனை குறித்து பேசுகிறேன். ஆவிக்குரிய மனிதன் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் எங்கே இருக்கிறோம், அதுதான் பார்த்து கொண்டு வருகிறோம். அநேக காரியங்களை பார்த்திருக்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டதை குறித்து உங்கள் மத்தியில் போதித்திருக்கிறேன். இப்பொழுது அடிப்படையான காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். தெரிந்து கொள்ளுதலினுடைய அடிப்படையான காரியங்கள். இந்த அடிப்படையான காரியங்கள் என்ன? முதலாவது நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய தன்மை என்ன என்பதை பார்த்தோம். ரட்சிப்புக்கென்று நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்திலிருந்து தேவனுக்கு சொந்த ஜனமாக நாமை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவே நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய தன்மை. இரண்டாவதாக தெரிந்து கொள்வதனுடைய நிலை என்ன? நாம் இந்த உலகத்தில் பரிதேசிகளாகவும் அந்நியர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திற்குரிய மக்கள் நாம் அல்ல. அதுதான் இப்பொழுது நாம் போதித்துக் கொண்டு வருகிறோம். இந்த உலகத்தில் நாம் இருந்தாலும் இந்த உலகத்திற்குரிய மக்கள் நாம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியிடுகிறோம். நாம் அந்நியர்கள் என்று சொல்லும் பொழுது, பரிதேசிகள் என்று சொல்லும் பொழுது ஏதோ சாமியார்களை போல மலை பகுதியில் போய் ஏறி தனியாக உட்காந்து தியானம் பண்றதில்ல. நாம் சாமியார்கள் அல்ல, நாம் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள். இந்த உலகத்தில் உலகத்தின் மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் நாம் யாராக இருக்கிறோம் என்பதன் மூலமாக நாம் நம்முடைய கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறோம், வெளிப்படுத்துகிறோம். நாம் சேவிக்கிற தேவனை நாம் உலகத்திற்கு காண்பிக்கிறோம். அதுதான் போதித்தோம். மூன்றாவது, நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய ஆதாரம் என்ன? அவருடைய முன்னறிவின் படியே என்று சொல்லும் போது ஏதோ முன் தரிசனம் முன்பாக பார்த்து விட்டார், ஒரு சில காரியங்களை செய்தார் என்பதல்ல. மாறாக அவர் நம்மோடு ஒரு நெருங்கிய உறவை வைத்துக் கொள்வதற்கான ஒரு முன் தீர்மானம் எடுத்தார். அதன் மூலமாக தான் நம்முடைய ஆதாரத்தை, நம்முடைய தெரிந்து கொள்வதற்கான ஆதாரத்தை நாம் காண முடிகிறது. நான்காவதாக, நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய செயல் எல்லை. அதை சென்ற வாரத்தில் பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே நாம் தேவனுக்கென்று பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தனியாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் இருந்த பொழுது, பாவத்தில் இருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையின் மூலமாக அவர் கிரியை செய்து நம்மை மனம் திரும்ப வைத்து பாவத்தை குறித்து உணர்த்தி நம்முடைய மனப்பக்குவத்தை மாற்றி ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து இயேசுவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்படி நமக்கு ஏவினார். சோ இது ஆவியானவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பிரிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கென்று பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய செயல் எல்லை. எதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம்? ரட்சிப்புக்காக. இப்பொழுது 5வது காரியத்தை பார்க்க போகிறோம். 5வது காரியம் நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம். அதை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. கவனிங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கவனிக்க வேண்டும். ஆவியானவருடைய பரிசுத்தம் ஆகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும். அப்ப கவனிங்க, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலினுடைய நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருப்பது. அதுதான் நம்முடைய தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம். இப்போ இத்தனை அம்சங்கள் பேசியிருக்கிறேன். நம்முடைய அடிப்படையான காரியங்கள், தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய தன்மை, அதனுடைய நிலை, தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய ஆதாரம், தெரிந்து கொள்ளப்பட்டதனுடைய செயல் இல்லை. இதெல்லாம் எதற்காக? தேவன் உலக தோற்றத்துக்கு முன்னாக நம்மை தெரிந்து கொண்டார், அழகாக தெரிந்து கொண்டார், அற்புதமாய் பிரமிக்கத்தக்க விதத்தில் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். உலகத்திலிருந்து எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், சன்மார்க்கம் உள்ளவர்கள், நல்லொழுக்கம் உள்ளவர்கள், எத்தனையோ பேர். ஆனால் அவர்களையும் தெரிந்து கொள்ளாமல் உங்களையும் என்னையும் நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? ஒரு நோக்கத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டார். என்னத்திற்காக?
இயேசுவிடத்தில் நாம் கீழ்ப்படிந்திருக்கவும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கவனிங்க, அப்ப இயேசுவுக்கு கீழ்ப்படிந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தும்படியாக தேவன் என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். அதுதான் நாம் கவனிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு காரியம் பாருங்க, தேவன் நம்மை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன? கீழ்ப்படுதல் உள்ள மக்களாக இருக்கும்படி இயேசுவுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் பாருங்க, அவ்வளவு அடிப்படையான ஒரு காரியம் இது. நோக்கம் என்ன? நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதான நோக்கம் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் என்ன? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மையம் கீழ்ப்படிந்திருப்பதே. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி செய்வதுதான் கீழ்ப்படிதல். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கவனிங்க, வேற வார்த்தைகள் என்ன சொல்கிறார்? நம்முடைய ரட்சிப்பினுடைய விளக்கம் என்ன? ரட்சிப்பு என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது, வெறும் பாவத்திலிருந்து நாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதனுடைய காரியம் அல்ல. ரட்சிப்பு என்றால் கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை, அதுதான் ரட்சிப்பு. அப்போ ரட்சிப்பை விளக்க வேண்டும் என்று சொன்னால் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை தான் ரட்சிப்பு. அப்போ நாம் எந்த அளவுக்கு தேவனிடத்தில் கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பை காண்பிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமே நாம் கீழ்ப்படுதல் உள்ள மக்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். தேவன் சொல்கிற வார்த்தை நாம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அது மிக மிக முக்கியமான ஒரு சத்தியம். அது பாருங்க, தேவன் நம்ம ரட்சித்ததனுடைய நோக்கமே அவருக்கென்று கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி. அப்ப கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஒரு கிரியை நடப்பித்தார். அது என்ன? தேவனுக்கென்று நம்மை தனியாக பிரித்து விட்டார். அவருடைய பரிசுத்தமாக்குதலினாலே, அவருடைய கிரியின்படியே நம்மை தேவனுக்கென்று பிரித்து என்ன செய்கிறார்? கீழ்ப்படிதல் உள்ள மக்கள் இருக்கும்படிக்காக தான் நம்மை உலகத்திலிருந்து பிரித்து விட்டார். தேவனிடத்தில் நான் பிரிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனுக்கு பரிசுத்தமாக்கப்பட்டேன் என்று சொல்கிறதுல பெருமல்ல. தேவனுக்கென்று நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் அவள் சொல்கிறதை நான் என்னுடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும். கவனிங்க, நாம் முழுமையாக முற்றிலுமாக தேவனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. ஏனென்றால் சில நேரத்தில் நாம் தவறுகிறோம். எல்லாம் அது நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். நாம் முற்றிலுமாக முழுமையாக கீழ்ப்படிவது கிடையாது. ஆனால் இதை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை மீட்பதனுடைய நோக்கம், நம்ம எதற்காக மீட்டுக் கொண்டார்? கீழ்ப்படிதலுக்காக நம்மை மீட்டுக் கொண்டார். எதற்காக நம்மை தனியாக இந்த உலகத்திலிருந்து பிரித்தார்? கீழ்ப்படியும்படியாக நம்மை தனியாக பிரித்து விட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏன் வேதத்தை வாசிக்கிறீர்கள்? ஏன் ஜெபிக்கிறீர்கள்? எதற்காக சபைக்கு வருகிறீர்கள்? எத்தனையோ காரியங்கள் செய்திருக்கலாமே. இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஏன் சபைக்கு வருகிறீர்கள்? நான் கிறிஸ்தவனுங்க, ஆகவே சர்ச்சுக்கு வந்து ஆகணும், அதற்காக வருங்க? இல்லையே, நீங்கள் அதற்காக வரவில்லையே. எதற்காக உங்களுடைய வீட்டு உங்களுடைய மற்ற வேலையெல்லாம் விட்டு நீங்க சபைக்கு வந்து வார்த்தை கேட்கிறீங்க? ஏனென்றால் அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி வாழும்படியாக. அப்போ நாம் சபைக்கு வருவதனுடைய நோக்கம், நாம் வேதத்தை வாசிப்பதனுடைய நோக்கம். சில பேர் வேதத்தை எதற்காக வாசிக்கிறார்கள் என்றால், வாசிக்கலன்னா ஏதாவது தீமை நடந்துடும், அந்த நாள்ல பைபிள் படிக்கலன்னா ஏதாவது தீங்கு நடந்துடும், ஜெபிக்கலன்னா ஏதோ நாசமோசம் வந்துடும். சில பேர் பைபிள் எதற்காக படிக்கிறார்கள்? நான் ஒரு கிறிஸ்தவன், பைபிள் படிச்சாகணும், சின்ன வயசுல இருந்து கற்றுக் கொடுத்துட்டாங்க, சண்டே ஸ்கூல்ல இருந்து நான் படிச்சுட்டு வரேன், அதற்காகவா படிக்கிறோம்? இல்ல. எதற்காக வேதத்தை படிக்கிறோம்? எதற்காக சபைக்கு வருகிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? எதற்காக பல கூட்டங்கள் கலந்து கொள்கிறோம்? எதற்காக சுவிசேஷ கூட்டங்களுக்கு வந்து செல்கிறோம்? எதற்காக இந்த விசுவாசிகள் கருத்தரங்க எல்லாம் வைக்கிறார்களே, எதற்காக இதெல்லாம் செல்கிறோம்? எங்கெல்லாம் நல்ல சுவிசேஷம் மாத்திரம் அல்ல, எங்கெல்லாம் போதிக்கிறார்களோ அங்கெல்லாம் செல்கிறோம். எதற்காக அதை செல்கிறோம்? ஏனென்றால் தேவனை பற்றி அறிந்து கொள்ளவும், அவருடைய வார்த்தையை பற்றி அறிந்து கொள்ளவும், அந்த வார்த்தை கேட்பதன் மூலமாக நான் அதன்படி செய்ய வேண்டும், நான் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். இருக்கிறீங்களா? அப்போ நாம் வருவதனுடைய நோக்கம் என்ன? நாம் வாழ்வதனுடைய நோக்கம் என்ன? தேவனுக்கென்று கீழ்ப்படிந்து இருப்பது. அதுதான், அதற்காகவே தான் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் பரலோகம் போய் சேர்ப்பது. அது கடைசியாக நடக்கும், அது விளைவு, அவுட்கம், அது ரிசல்ட். ஆனால் பர்பஸ் என்ன? பர்பஸுக்கும் ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் உண்டு. பல ரிசல்ட், பல முடிவுகள் இருக்கு, பல பலன்கள் இருக்கிறது. அதுல ஒரு பலன் பரலோகம் போகிறது. ஆனால் சில பேருடைய மைண்டை பார்த்தீங்கன்னா அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தேவன் என்னை எதற்காக தெரிந்து கொண்டார்? பரலோகம் போகும்படியாக.
பரலோகம் போவீங்க, அதுக்காக பயப்படாதீங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா நிச்சயமா பரலோகம் போவீங்க. ஆனால் தேவன் பரலோகம் போவதற்காக என்னை தெரிந்து கொள்ளவில்லை. அவருக்கு இந்த உலகத்தில் கீழ்ப்படிந்து இருக்கும்படியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கீழ்ப்படியும்படியாக நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்ப கவனிங்க, நம்முடைய புதிய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக இந்த கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை இருக்கிறது. நம்முடைய புது வாழ்க்கை, நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாம் புதிதானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆகவே இந்த புது வாழ்வை, கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த புது வாழ்வினுடைய முன்மாதிரி என்ன? கீழ்ப்படிதல் தான். அப்ப கவனிக்க வேண்டும், தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கிறோம். ரோமர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிக்கும்போது அந்த அதிகாரத்தில் என்ன சொல்கிறது? தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய நியாய பிரமாணம் என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தை. வெவ்வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. கட்டளைகள், நியாய பிரமாணங்கள், இது போன்ற வார்த்தைகள், சாட்சிகள். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றே ஒன்று கொடுக்கிறது, தேவனுடைய வார்த்தை. அப்போ பாருங்க, தேவன் என்ன சொல்கிறார்? அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அதான் எதிர்பார்க்கிறார். நம்முடைய எஜமானனாக இருக்கும் தேவனுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது அவசியம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அது சொல்கிறது. அப்ப பாருங்க, அந்த முழு அதிகாரத்தை படிக்கும்போது, இனி நாம் பாவத்திற்கு அடிமைகள் அல்ல, மாறாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இப்பொழுது இருக்கிறோம். ஆமென். எல்லாம் கரங்களை வைத்து சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் பாவத்துக்கு அடிமை அல்ல, நான் தேவனுடைய பிள்ளையாய் இப்பொழுது இருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இந்த உலகத்தில் பல கோடி மக்கள் மத்தியில் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சாராம்சம் என்ன? அதனுடைய தனித்தன்மை என்ன? அதனுடைய சிறப்பு தன்மை என்ன? அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்க? கீழ்ப்படிந்திருப்பது. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறோம், தேவனுக்காக நாம் கீழ்ப்படுகிறோம். கவனிங்க, நீதியை நம்முடைய நடத்தை ஆட்கொண்டிருக்கிறது. இப்ப நாம் வாழ்கிற விதம், நாம் பேசுகிற விதம், செயல்படுகிற விதம் எல்லாம் தேவனுடைய நீதியை பிரதிபலிக்கிறோம். இனி பாவத்தினுடைய தன்மைகள் நம்ம இடத்திலிருந்து வெளியே வரவில்லை, மாறாக என்ன வருகிறது? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இப்போ நான் நீதியா இருக்கிறேன். ஆகவே நீதியினுடைய கண்ணியினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடிகிறது. இதற்கு முன்பாக இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய சரீரத்தின் ஆசைகள், என்னுடைய சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றினேன். ஆனால் என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டனோ, தேவன் சொல்கிறதை செய்வதில் தான் என்னுடைய கவனமும் என்னுடைய வாஞ்சையும் ஊக்கமாய் இருக்கிறது. எப்படி இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? நான் எந்த மாற்றம் செய்யவில்லை, நான் என்னுடைய மனதை மாற்றிக்கொள்ளவில்லை, என்னுடைய மனப்பக்குவத்தை நானே மாற்றிக்கொள்ளவில்லை. மாறாக எந்த நாளில் இயேசு மீது நான் விசுவாசம் வைத்தேனோ, அவருடைய நீதினால் என்னை அலங்கரித்தபடினால், அந்த நீதி என்னுடைய வாழ்க்கை ஆட்கொண்டபடினால், இப்பொழுது என்னுடைய நடத்தையே கவனிக்கக்கூடியது, என்னுடைய நடத்தையே நடத்தக்கூடியது இந்த தேவனுடைய நீதி. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த புதிய வாழ்க்கையினுடைய ஒரு சாராம்சம், ஒரு தனித்தன்மை என்ன? நல்லொழுக்கம். இந்த புதிய வாழ்க்கையினுடைய முன்மாதிரி என்னங்க? நல்லொழுக்கம் அல்லது நற்பண்புகள். தீமை அல்ல, மாறாக நற்பண்புகள் அல்லது நல்லொழுக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். அதுதான் இந்த புதிய வாழ்க்கையினுடைய ஆதாரமாக, இந்த புதிய வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக. இட்ஸ் a pattern. பாருங்க, நான் முன்பாக வாழும் பொழுது ஒரு பாவி நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேன். ஒரு பாவியாக இருந்தேன், பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். சொன்னது, செய்தது, எல்லாமே சிந்தித்ததெல்லாம் பாவம் நிறைந்த காரியங்கள் தான். ஆனால் இப்பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடினால், இப்பொழுது வார்த்தையினுடைய சிந்தையும், என்னுடைய வாயின் வார்த்தைகளையும், என்னுடைய வாழ்க்கையும் கட்டுப்பட்டுகிறது. நான் தேவனுடைய வார்த்தைக்கு கட்டப்பட்டவன், தேவனுக்கென்று கட்டப்பட்டவன். ஆகவே எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டால்? கீழ்ப்படியும்படியாக. ஆனால் பாருங்க, பிடிக்காத ஒரு சத்தியம் இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, இந்த கீழ்ப்படிதல். ஏனென்றால் மனுஷன் அந்த சுதந்திரத்தை பற்றி அவ்வளோ பேச இருக்கிறதுனால, சுதந்திரத்தை பற்றி பேசும்போது நான் இஷ்டம் போல நான் என்ன வேணா செய்வேன். ஏன் கர்த்தர் என்ன அப்படி கட்டுப்படுத்துகிறார்? சில மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளாததுக்கு காரணம் அவர் ரொம்ப என்னுடைய வாழ்க்கையில தலையிடுவார். கேட்டிருக்கிறீங்களா? அந்த மாதிரி நான் சர்ச்சுக்கு வரேன், நான் எல்லாம் செய்யறேன், ஆனால் திங்கள்ல இருந்து சனிக்கிழமை என்ன ஃப்ரீயா விட்டுரு. அவரும் என்ன ஃப்ரீயா விட்டுரு சொல்ல. அவர் என்ன ஃப்ரீயா விட்டார்னா நான் எப்படி வேணா கண்டிப்பா நான் சர்ச்சுக்கு வரேன். சர்ச்சில் ஜன சேர்க்கிறதா சர்ச்சுங்க?
தேவனுக்கென்று நீங்கள் எப்படி வாழ வேண்டும், சமுதாயத்திலும் உன்னுடைய வேலை ஸ்தலத்திலும் உன்னுடைய குடும்பத்திலும் நீங்க எங்க உலகத்தில் சென்றாலும் தேவனுக்கென்று இந்த உலகத்தில் எப்படி வாழ்வதுதான் சொல்லிக் கொடுக்கிறது தான் சபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய ஐஸ்வர்யங்கள் என்ன, நீ எப்படியெல்லாம் வாழ முடியும், எப்படியெல்லாம் மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படி ஒரு நேர்த்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும், எப்படி சராசரியுள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து மேன்மையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த சபை. இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, வார்த்தையை கேட்கிறதுனால நான் மாற்றப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் இந்த கீழ்ப்படிதல் காண்பிக்கப்பட வேண்டும். அல்லது நான் வெறும் அட்டெண்டன்ஸ் கொடுக்கிறேன், சர்ச்சில் நானும் உட்கார்ந்துட்டு போயிட்டேன்னு ஒரு அத்தாட்சி, இந்த சீட்டில் நான் உட்கார்ந்தேன் 2 மணி நேரம் நான் தான் உட்கார்ந்தேன். இல்ல, நம்ம சீட்ல உட்கார்றதுக்கு வரல, வார்த்தையை கேட்டு அதன்படி வாழும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றம் ஏற்பட்டப்பட்டிருக்கிறதா? இந்த சபையின் மூலமாக இங்கிருந்து இந்த பிரசங்க பீடத்திலிருந்து பேசப்பட்ட ஒவ்வொரு செய்தி, பிரசங்கிக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தை, தேவ வார்த்தை, போதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதா? நீங்கள் இப்பொழுது கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக இருக்கிறீர்களா? அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றால் நாம் கேட்கிற வசனம் நமக்குள் ஒரு நல்லொழுக்கத்தை முன்மாதிரியாக கொண்டு வர வேண்டும். இருக்கிறீங்களா? கவனிங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் நான் வாழும்போது நான் உண்மையாகவே கிறிஸ்துவை நேசிப்பேனானால், உண்மையாகவே அவருக்கு நான் சேவை செய்வேனானால் நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு மகனாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதிலும் இயேசு கிறிஸ்துவை சேவிப்பதிலும் நான் உண்மையுள்ளவனாகவும் கனிவு உள்ளவனாகவும் நாம் மாற வேண்டும், மாறிக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் அவரை சேவை செய்வதிலும், அவருக்கு சேவை செய்வதிலும், ஊழியத்தை செய்வதிலும், அவருக்கு ஒரு நேசமுள்ள வாழ்க்கை வாழ்வதிலும் நான் கனியுள்ளவனாகவும், அது மாத்திரமல்ல உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் நாம் தேவனுக்கென்று உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா? நாம் தேவனை நேசிக்கிறோமா? கிறிஸ்துவை நேசிக்கிறோமா? நமக்காக உயிர் கொடுத்தார். சென்ற வாரத்தில் அதை பார்த்தோம். உயிர் திறந்த ஞாயிறு நாம் அருமையாக கொண்டாடினோம். ஆனால் அதெல்லாம் எதற்காக? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த அருமையான பாருங்க, கீழ்ப்படிதல் உள்ள இந்த அருமையான கனி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்றால் அது ஆவியானவருடைய கிரியாக இருக்க வேண்டும், கிரியையாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவருடைய கிரையின் மூலமாக தான் நாம் என்ன ஆகிறோம்? இந்த அழகான கனியாகிய கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய உண்மையான காரியம் எது? கீழ்ப்படிதல். The reality of your blessing is the lovely fruit of obedience. The reality of your blessing is the lovely fruit of obedience. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த அழகான கனி எதுங்க? கீழ்ப்படிதல். இந்த கீழ்ப்படிதல் தான் நம்முடைய உண்மையான ரட்சிப்பின் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்பொழுது கீழ்ப்படிதலை குறித்து சில விதிமுறைகளை கொடுக்க விரும்புகிறேன், எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது obedience is the only thing God will ever require of you. Obedience is the only thing that God will ever require of you. உங்களிடத்தில் தேவன் கட்டளையிடுகிற ஒரே காரியம் கீழ்ப்படிதலே. உங்களிடத்தில் தேவன் கட்டளையிடுகிற ஒரே காரியம் கீழ்ப்படிதலே. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், கட்டளை கொடுக்கிற ஒரே ஒரு காரியம் என்னங்க? கீழ்ப்படிதல். தேவன் உலகத்தை உண்டாக்கின பொழுது எல்லாவற்றையும் உண்டாக்கின பிறகு ஆதாமும் ஏவாளும் படைத்து, ஆனால் படைத்த பிறகு அந்த ஏதேன் தோட்டத்தை முழுதுமாக அவர்களுடைய கருத்தில் கொடுத்து அந்த முழு உலகத்தை கொடுத்த பொழுது 2 விருட்சங்கள் அந்த தோட்டத்தினுடைய நடுவில் வைத்தார். என்ன விருட்சங்களுங்க? ஜீவ விருட்சமும் நன்மை தீமை அறிகின்ற விருட்சமும். இந்த 2 விருட்சத்தினுடைய காரியத்தை பார்க்கிறோம். ஏன் தேவன் அந்த நன்மை தீமை அறிகின்ற விருட்சத்தை வைக்க வேண்டும்? எதற்காக? ஏனென்றால் அநேகர் என்னை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். தேவனுக்கு தான் தெரியும் மனுஷன் பாவம் செய்வார் என்று. எதுக்கு அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தார்? ஏன் ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்தார்? இப்ப பாருங்க, அந்த தெரிந்து கொள்ளுதலை கொடுத்ததுனால மனுஷன் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கு. அவன் செய்தது மாத்திரமல்ல, முழு உலகத்தை இவ்வளவு மோசத்திலும் இவ்வளவு வேதனையிலும் இவ்வளவு கேவலத்திலையும் மன வர்க்கத்தையும் மூழ்கி விட்டான ஆதாம். நாம் அனைவரும் அதனால் சிக்கி தவிக்கிறோமே.
அதனுடைய வேதனை நிமித்தமாக தானா இத்தனை வேதனைகள், இத்தனை பாடுகள், இத்தனை கஷ்டங்கள், நஷ்டங்கள், மோசடிகள் எல்லாம் நடக்கிறது. எத்தனையோ நாச மோசங்கள் இந்த உலகத்தில் விளைவிக்கிறதுக்கு காரணம் அவன் செய்த பாவம். ஏன் தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும்? ஏன் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் அவனுடைய கீழ்ப்படிதலை பரீட்சிக்க பார்க்கவும் தேவன் அதை வைத்தார். அந்த வாய்ப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல் தேவன் கொடுக்காமல் போயிருந்தால், நான் சொல்கிறது கவனிங்க, அப்போ தேவன் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்திருக்க முடியாது. கவனிக்கிறீங்களா? அப்போ தேவன் நீதியுள்ளவர் என்று சொல்லுவதனால எப்படி அதை சொல்கிறோம்? ஏனென்றால் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்து நம்ம எதுலையும் ஃபோர்ஸ் பண்ணல, பலவந்தப்படுத்தி இதை நீ செஞ்சு ஆகணும், நீ இனிமே உனக்கு எந்த வாய்ப்பும் கொடுக்க மாட்டேன், நீ இப்படிதான் இருக்க போற. அப்போ ஒரு பொம்மைக்கும் நமக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது, இல்லைங்களா? இந்த ரிமோட் காரெல்லாம் பார்த்துருக்கிறீங்க, ரிமோட் பொம்மைகள்லாம் பார்த்துருக்கிறீங்க. ஒரு இது வச்சுக்கிட்டு மூவ் பண்ணி நிற்பாங்க. எந்த திசையில் போனோமோ அது திரும்பும். சிரிக்க சொன்னா சிரிக்க வைக்கும். ஒரு பட்டன் அழுத்தினா கிக்கி கிக்கின்னு சிரிக்கும். இன்னொரு பட்டன் அழுத்தா நடக்கும். நாம் அந்த பொம்மை போல மக்கள் அல்ல, தேவனை போல சுயதானம் உள்ளவர்களாக இருக்கிறோம். சுதந்திரமாக தேவன் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீ தெரிந்து கொள். ஆமென். கவனிங்க, உபாகமம் 30ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் தேவன் என்ன சொல்லிக்கிறார்? ஜீவனும் மரணமும் சாபமும் ஆசீர்வாதமும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கவனிங்க, தேவன் நமக்கு முன்பாக ஜீவனும் மரணமும் ஆசீர்வாதமும் சாபமும் வைத்திருக்கிறார். ஜீவனை தெரிந்து கொள் என்று என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி அதை தெரிந்து கொள்ளுதலை செய்ய வைக்கல, உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த தீர்மானம் எடுத்து தேவன் என்ன செய்ய சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும். அப்ப பாருங்க, தேவன் எதற்காக அந்த நன்மை தீமை அறிகின்ற விருட்சத்தை வைத்தார்? ஏனென்றால் மனுஷன் ஒரு தேர்ந்தெடுப்பை செய்ய வேண்டும். அவனுடைய சொந்த மைண்ட்ல, அவனுடைய சொந்த புத்தியில, அவனுடைய சுயத்துல அவன் விருப்பப்பட்டு தேவனை தேட வேண்டும். அவன் விரும்பி தேவனை நாட வேண்டும். அவன் விரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இன்றைக்கு தேவன் சொல்கிறார், நீ வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம், இனி நான் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க போறதில்லை, நான் என் இஷ்டம் போல வாழ போறேன்னு நீங்க தீர்மானம் எடுத்தாலும் வைத்துக் கொள்ளுங்களேன். யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. நானும் தடை பண்ண முடியாது, யாரும் உங்களை தடை பண்ண முடியாது. சில நேரத்தில் யோசிக்கிறது, கர்த்தர் ஒரு அந்த மாதிரி ஒரு லாக்கை போட்டு வச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். சில பேருடைய வாயை பூட்டி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எத்தனையோ நன்மைகள் அவங்களை அனுபவிச்சிருக்கலாம். அந்த வாயை பூட்டாம தேவன் விட்டதுனால அவன் பேசி அவனுக்கு எடுத்துக்கிட்டான். எத்தனையோ ஆசீர்வாதம் ஒரு பொசிஷன் வச்சிட்டார். ஆசீர்வாதத்தினுடைய பொசிஷன்ல வச்சு அவன் வாயினால அந்த பொசிஷன் இறங்கி வேற இடத்துக்கு போயிட்டான். அவன் வாயினாலே அவன் கேட்டான். சில நேரத்தில் நான் யோசிக்கிறேன், சில நேரத்தில் ஆண்டவர் நம்மளை பூட்டி வச்சிருந்தானா எவ்வளவு நன்மை நடந்திருக்கும். ஆனால் தேவன் சொல்கிறார், நான் நீதியுள்ளவர், நான் நியாயத்தை செய்கிறவர். பாருங்க, ஒருவேளை தேவன் அந்த நன்மை தீமை அறிகின்ற விருட்சத்தை வைக்காமல் போயிருந்தால் பிசாசு அவரை குற்றம் சாட்டியிருப்பான். நீங்கள் நீதியுள்ளவர் அல்ல. ஏனென்றால் மனுஷனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுக்கல. அவனை பொம்மை போல படைச்சு அவனுக்கு வந்து எந்த வாய்ப்பு கொடுக்காம, எந்த தெரிந்து கொள்ள கொடுக்காம உமக்கென்று வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்து பாருங்க, நேராக என்ன செய்யலாம்? பாவம் செய்தான். அதுதான் மனுஷன் செய்தான். அப்ப பாருங்க, தேவன் முதலாவது என்ன எதிர்பார்க்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலை கட்டளையிடுகிறார். God is always and will only require obedience from you. So அந்த நன்மை தீமை என்னுடைய விருட்சத்தை எதற்காக வைத்தார்? நீ தெரிந்து கொள். ஜீவ விருட்சம் இருக்கிறதா, ஏன் அதை தெரிந்து கொள்ள? ஏன் இந்த மனுஷன் இதை போய் தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவ விருட்சம் இப்போ கூட பாருங்க, மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மைகள் எதுன்னு தெரியும், தீமைகள் எதுன்னு தெரியும். அவன் செய்கிற காரியங்கள், அவன் நாடுகிற காரியங்களை பார்க்கும் போது அவனுக்கு தெரியும், மாம்சத்தினுடைய இச்சை மரணத்துல போய் முடிவடையும், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அவனுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் துணிஞ்சு போய் அதான் செய்யறான், பாவத்துல போய் உயிர் எடுக்கிறான். அந்த அவனுக்கே தெரியும், சில நிமிடங்கள் தான் அவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய, அவன் குடிக்கக்கூடிய, அவன் மோந்தக்கூடிய, அவன் ஊசியில குத்தக்கூடிய அந்த போதையெல்லாம் ஒரு சில மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் தான். அதற்கு மேலாக அவன் இறங்கி வருவான். வானத்துல பறந்திருந்தவன் 3 மணி நேரம் கழிச்சு பூமிக்கு இறங்கி வந்துருவான். அதுக்கு மேல சில விளைவுகள் இருக்கிறது, அவனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அந்த சில சிற்றின்பங்களுக்காக, சில நிமிடத்தினுடைய சிற்றின்பத்திற்காக நித்தியத்தை இழக்கிறான்.
ஏன்? ஏனென்றால் தேவன் அவனுக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதலை கொடுத்திருக்கிறான். அவன் எடுக்க வேண்டியது, நான் உனக்கு முன்பாக ஜீவனும் மரணத்தை வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதமும் சாபத்தை வைத்திருக்கிறேன். தேவன் சொல்கிறார், ஜீவனை தெரிந்து கொள். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். ஹல்லேலூயா. சொன்னீங்களா? அப்போ ஆசீர்வாதத்தை தெரிந்து, பிரதர் அதெல்லாம் வேணாம் பிரதர், நான் பரலோகம் போகணும். பரலோகம் போவேங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நாம் எல்லாரும் பரலோகம் போகிறோம். ஆனால் நான் பரலோகத்தை இங்கே அனுபவிக்க முடியும். ஹலோ, நான் பரலோகத்தினுடைய ஆசீர்வாதத்தை இங்கே அனுபவிக்க முடியும். சில பேர் பாருங்க, எல்லாம் பரலோக சிந்தையுள்ளவர்கள், பூமிக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை பாருங்க. they are so heavenly minded, they are no earthly good. சில நேரத்தில் ஜெபம் பண்ணி அவங்களை அமிச்சிடலாமா கூட ஒரு யோசனை வருது. ஏன்னா பூமியில் இருந்து கொண்டு பரலோகம் பேசுறான். நான் இந்த இரும்பு கட்டல தான் படுப்பேன், ஏனென்றால் நான் மாம்சத்தை ஒடுக்கிறேன். சரி, நீ படுத்துக்கோ. பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டான். பிள்ளைங்களும் இந்த தரை தான் படிக்கணும். அதுவும் மோசக்கெல்லாம் கிடையாது, சிமெண்ட் தரை தான். ஏன்னா உலகம் எங்க வீட்டுக்குள்ள வந்துடும். பாருங்க, அந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறாங்க. என்னைக்கு கல்யாணம் ஆகிட்டு அந்த வீட்டை விட்டு போனாங்களோ, தரித்திரம் முடிஞ்சு போச்சுடான்னு ஓட்டாங்க. திரும்பி விட பாக்குறது இல்லை. தேவனுடைய பேரை எடுத்தனா அவருக்கு அவ்வளோ கோவம் வந்தது அந்த பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இவர் பண்ண தப்பு. இவர் முட்டாள்தனமா ஏதோ ஒன்று விசாரிச்சு, நான் இரும்பு கட்டெல்லாம் படுப்பேன், எனக்கு தலகாணியம் வேணாம், ஒன்றும் வேணாம், பரலோகமே என்னுடைய இன்பு நாடு, போய் சேர்ந்துக்கோ. இல்ல, நான் சொல்கிறேன், தேவன் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை காண்பிக்கும் பொழுது நான் சொல்கிறேன், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்ப பாருங்க, ஆதமும் ஏவாளும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஒரு தெரிந்து கொள்ளுதல் கொடுக்கப்பட்டது. அதில் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அந்த பரீட்சையில் ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆனதுனால முழு உலகமே இன்றைக்கு பாவத்தில் ஊறி கிடக்கிறது. அவ்வளோ நாச மோசத்துல ஊறி கிடக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, பாருங்க, ஆதமுடைய குமாரர்கள் தேவனை ஆராதிக்க வந்த பொழுது அவர்களுடைய முதற் பலன் கொண்டு வந்தார்கள். நாம் இன்றைக்கு தசம பாகம் சொல்றோம், அன்றைக்கு அவர்களுடைய முதல் பலனை கொண்டு வந்தார்கள். காயினானவன் அவன் ஒரு விவசாயி, ஆகவே அவனுடைய நிலத்தினுடைய பலனை கொண்டு வந்தான். ஆபேல் என்கின்றவன் அவன் ஒரு மெய்ப்பன், ஆடு மேய்க்கிறவன். அவனுடைய ஆட்டு மந்தையிலிருந்து ஒரு கண்டுக்குட்டி எடுத்து, ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்து அதை வெட்டி ரத்தம் செலுத்துகிறான். தேவன் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்து சிறப்பான பலி என்று சொல்லி காயினுடைய பலியை புறக்கணிக்கிறார். கவனிங்க, தேவனுடைய கண்ணோட்டத்தில் கீழ்ப்படிதலும், தேவனுடைய கண்ணோட்டத்தில் கீழ்ப்படியாமை என்றால் என்ன என்பதை தெளிவாக ஆதாமுடைய குமாரர்களுடைய ஆராதனை மூலமாக இங்கே பார்க்கிறோம். கவனிங்க, தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தேவன் முதல் அந்த மிருகத்தை வெட்டி அவர்களுடைய அந்த தோலை எடுத்து அவர்களுக்கு துணிகளாக கொடுத்து அந்த ரத்தத்தை சிந்தி அவர்களை மன்னித்தார். அவர்கள் செய்த அந்த பாவத்தை மன்னித்தார். அப்ப சொல்கிறார், இனிமேல் என்னிடத்தில் நீ வர வேண்டும் என்றால், என்னை ஆராதிக்க வேண்டும் என்றால், என்னோடு ஐக்கியப்பட வேண்டும் என்றால், என்னோட ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் ரத்தம் சிந்தணும். ஒரு ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய நீ என்னிடத்தில் சேர முடியாது. ஆதாமும் ஏவாளும் தன் பிள்ளைகளுக்கு போதித்தார்கள். போதித்த பிறகு ஆபேலருக்கு செவி கொடுக்கிறான். தன் தகப்பன் தாய் அவரிடத்தில் போதித்த காரியம் செவி கொடுத்து என்ன செய்கிறான்? ஒரு ஆட்டை எடுத்து அதை வெட்டி அதனுடைய ரத்தத்தை சிந்தி தேவனை ஆராதிக்கிறான். ஆனால் இவன் பாருங்க, நான் ஒரு விவசாயி. காயினுடைய மனப்பான்மை என்ன? நான் தேவனை நான் விரும்புகின்ற விதத்தில் தான் ஆராதிப்பேன் என்கின்ற ஒரு தவறான கண்ணோட்டம், கீழ்ப்படியாமை. தேவன் சொல்கிறார், என்னிடத்தில் நீ சேர வேண்டும் என்றால் என்னுடைய வழியில் தான் வர வேண்டும். நான் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த உலகத்தில் அநேக மக்கள் ஏன் இயேசுவினிடத்தில் வரவில்லை? காரணம், அவர்களுடைய இஷ்டப்படி செய்ய முடியாது. இயேசுவினிடத்தில் வந்துட்டா நம்முடைய ஃப்ரீடம் எல்லாம் போயிடும். வாலிபர்கள் நேரடியாக சொல்லிடுவாங்க, இல்லை பிரதர், நீங்க ஆண்டவர்கிட்ட வந்துட்டா எல்லாம் ஃபன்னும் போயிடும், இனி எங்களை என்ஜாய் பண்ண முடியாது, வாழ்க்கை என்ஜாய் பண்ண முடியாது. சார், கரெக்டாக நான் ரிட்டையர் ஆகும்போது வரேன், ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. பாருங்க, நான் ரிட்டையர் ஆகும்போது நான் வந்துடுறேன். ஒரு 60 years, நீ அடுத்த 60 seconds வாழவே உனக்கு தெரியுமான்னு கேட்பேன். அவனுக்கு அப்படியே வாரி போட்ட மாதிரி ஆயிடும். என்ன இந்த மாதிரி வார்த்தைலாம் சொல்றீங்க?
ஃப்ரீயா என்ன விடுங்க. ஃப்ரீயா தான் விட்டு இவ்வளவு நாள் ஃப்ரீயா தான் இருந்திருக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் சொன்னேன் ஆரம்பத்தில். வேண்டாம்ப்பா, சில காரியங்கள்லாம் பார்த்தேன். ஆவியானவர் பெரும்போது இந்த ஜனங்களை உலுக்கி எடுப்பாங்க பாருங்க, பெற்றுக்கோள் பெற்றுக்கோள்னு அப்படியே ஆட்டுவாங்க, மாவாட்டுற மாதிரி அவர் உழுக்குவாங்க. என்னுடைய சொந்தக்காரன் வந்து இவ்வளவு இந்த வரைக்கும் ஹிப்பி முடி வச்சிருந்தான். நானும் அவரும் வந்து அந்த மீட்டிங் போயிருந்தோம். இவர் வந்து முந்திரிக்கொட்டை பாருங்க, இவர் அந்த மீட்டிங்ல போயிட்டாரு. அவங்க ஃப்ரண்ட்ல ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத முன்பாக அழைச்சிட்டாங்க. அழைச்சது நானும் சரி இவர் போறாரு, நான் பின்னாடி போனேன். இவரை உழுக்குன அடுத்த செகண்ட் அந்த மீட்டிங் கிரவுண்டை விட்டு வெளியே போயிட்டேன். நான் ஓடுன்னு ஓடினேன். நான் இப்ப வந்து மிகுதி பரிச்சு சொல்லுங்க, அந்த கிரவுண்டை விட்டு ஓடிட்டேன். நான் இந்த ஆவியானவரும் வேணாம், இந்த அபிஷேகமும் வேணாம். இந்த அளவுக்கு எனக்கு அவர் பார்த்ததெல்லாம் அவர் முடி பறந்து நின்றது, அவ்வளவுதான். ஃபுல்லா கட 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 கடன்னு இவரை உழுக்கிறான். ஒருத்தர் வந்து பிடின்றாரு, இன்னொருத்தர் விடுன்றாரு. எதை பிடிக்கிறது எதை விடுறது? பிடிக்க போனா விடுன்றான், இன்னொருத்தன் பிடிச்சானா நீ விடுன்றான், இவன் பிடின்றான். ரெண்டு வாட்ட சாட்டமான ஆளுங்க. ஒருத்தர் இப்படி நின்ட்டா, ஒருத்தர் அந்த பக்கம் நின்ட்டாங்க. ஆட்டுறாங்க பாரு, இவங்க பெற்றுக்கொள்ள ஒருத்தன்றான், விட ஓட்டுறான். நான் சொன்னேன் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் நமக்கு. பாருங்க, இந்த மாதிரி பல கூத்துக்கள்லாம் இருக்கிறதுனால ஜனங்க கிட்டே வர மாட்டாங்க. இல்ல பிரதர், நான் நல்லா இருக்கிறேன், என்னை விட்டுருங்க. நான் சொல்கிறேன், மேன்மையுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள் மாத்திரம் தான் இருக்கிறது. உலகத்துல கேட்டு பாருங்க, நீங்களும் உங்களுக்கே தெரியும். பாவத்தில் வாழ்ந்திருக்கிறீங்க, இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்துறீங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். ஆகவே தான் தொடர்ந்து வரீங்க, இல்லாட்டி திருப்பி அந்த வாழ்க்கைக்கு போயிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தேவன் நிகழ்த்தியிருக்கிறார். ஆவியானவர் மூலமாக ஒரு புதிய விருப்பத்தையும் வாஞ்சை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நாம் பாவத்தினுடைய காரியங்கள் நாடாமல் மேலான காரியங்களை நாடுகிறோம். இனி இந்த பூமிக்குள்ளவர்கள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் மேலான காரியங்களை நாடுகிறேன். ஆகவே தான் இன்றைக்கு என்னால் கீழ்ப்படிய முடிகிறது. ஆவியானவருடைய அனுகிரகம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால பரிசுத்தமான காரியங்களை இப்பொழுது நான் விரும்புகிறேன். அப்ப பாருங்க, காயின் என்ன சொல்கிறார்? என்னுடைய சொந்த வழியில் நான் வருவேன், நான் விரும்புகிற காணிக்க நான் கொடுப்பேன், கர்த்தர் அதை அங்கீகரிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமா என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எண்ணி நான் தேவன் அவனுடைய காணிக்கையை புறக்கணித்து விட்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குறிப்பிட்ட பகுதியில் தான் ஒரு பரீட்சை இருக்கிறது, தசம பாகம். சில பேர் அந்த வார்த்தை கேட்டாலும் தெரிஞ்சு பேச போகிறாருப்பா. சில பேர் வந்து அதை எடுத்தாலே வந்து ஏன் வேற டாபிக் இல்லையா? ஏனென்றால் வேற டாபிக்ல தான் கரெக்டா கீழ்படும். இந்த பகுதி வரும்போது தான் அது பழைய ஏற்பாட்டு, அது நியாயப்பிரமாணத்தின் கீழ் உள்ள மக்கள் தான் அது கீழ்ப்படிய வேண்டும். நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். நியாயப்பிரமாணத்து ஒன்றை நாம் கை கொள்வோமானால் அதனுடைய மொத்தத்தை கை கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் வேத அதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருவாங்க. இந்த வசனம் தான் நான் சொல்கிறேன். வேதம் சொல்கிறது ஆபிரகாம் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக வாழ்ந்தவன், கரெக்டுங்களா? ஆனால் அவன் சோதம் குமாரவை ராஜானுடைய எல்லா காரியங்கள் போன பிறகு அதை ஜெயித்து அவனுடைய சத்துருக்களை முறியடித்த பின்பு லோத்தையும் அந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்த பொழுது வேதம் சொல்கிறது அவன் எல்லா காரியத்திலிருந்து மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் செலுத்தினான். எப்பொழுதுங்க? நியாய பிரமாணத்துக்கு முன்பாக. தசம பாகம் என்பது நியாய பிரமாணத்தினுடைய ஒரு கட்டளை அல்ல, அதற்கு முன்பாகவே தேவனை வைத்திருக்கிறார். சில பேர் கேட்கிறாங்க, ஏன் தசம பாகம் கொடுக்க வேண்டும்? ஏனென்றால் நீ தசம பாகம் செலுத்தும் பொழுது ஒரு அறிக்கை செய்கிறீர்கள். என்ன அறிக்கை? இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேனே, இந்த சம்பளத்தை நான் பெற்றிருக்கிறேனே, இந்த வாழ்க்கையினுடைய சகல விதமான நன்மைகள் நான் பெற்றிருக்கிறேனே, இதற்கு நான் சொந்தக்காரன் அல்ல, மாறாக நான் உக்ரானக்காரனாக தான் இருக்கிறேன். I am not an owner of what I have, I am a steward of what God has given me. My tithe is a declaration that I am not the owner but the steward of all God's blessings. Hello. ஏன் தசம பாகம் கொடுக்கிறோம்? நான் ஒரு அறிக்கை செய்கிறேன். தசம பாகத்தை கொடுத்துவதன் மூலமாக தேவனிடத்தில் நான் என்ன சொல்கிறேன்? நீர் கொடுத்த ஒவ்வொன்றிலும் நான் அதற்கு உரிமையாளன் அல்ல, நான் அதற்கு ஓனர் அல்ல, நான் உக்ரானக்காரன், எல்லாம் உம்முடையது. ஆனால் தேவன் பாருங்க எவ்வளவு நல்லவர். அந்த 90% உனக்கு கொடுத்துட்டு 10% தான் கேட்கிறார். 10% அவர் கேட்டும் அவரிடத்தில் அது போகிறது இல்லை. அவருக்கு காசு தேவைப்படாது.
எதற்காக தசம பாகம் கொடுக்கிறோம்? அது கீழ்ப்படிதலை காண்பிக்கும் பொருளியாக. தேவன் என்னிடத்தில் இந்த ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை பணம் சம்பாதிக்கக்கூடிய பலன் தேவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவன் தான் இந்த எல்லாவற்றுக்கும் சொந்தக்காரர், ஓனர். நான் இதற்கு பொறுப்பாளி, நான் இதற்கு ஒரு உக்கிரானக்காரனாக இருக்கிறேன். என்னுடைய தசமபாகத்தை ஏன் செலுத்துகிறேன் என்றால் தேவன் இதற்கு அனைத்தையும் உரியவர். ஆனால் அந்த ஒரு பங்கு ஏன் கேட்கிறார்? அந்த 10% ஏன் கேட்கிறார்? அந்த 10% கேட்பதனுடைய நோக்கம் என்ன? இந்த பேலன்ஸ் 90ஐ மீட்டெடுத்து திருப்பி அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக திருப்பி தருவதற்கு தான் இந்த முதல் பங்கை கேட்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? அப்போ தசமபாகம் செலுத்தாவிட்டால் என்னுடைய 90% சபிக்கப்பட்ட பணமாக மாறுகிறது. யாரெல்லாம் தசமபாகத்தை கொடுக்கலாயோ அவர்களெல்லாம் அவங்களுடைய மீதியான பகுதி சபிக்கப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் தேவன் சொல்கிறார் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில், தசமபாகம் செலுத்தாதவன் திருடுகிறவன், தேவனையே திருடுகிறவன். வீட்டில் கொள்ளடிச்சு திருடுறவனுக்கு அவ்வளோ தண்டனை கொடுக்குறாங்க உலகத்தில். தேவனிடத்தில் கொள்கை செய்கிறவனா அவன் பயங்கரமானவன். எனக்கு ஒரு பெரிய ஊழியக்காரர், மிகப்பெரிய ஊழியக்காரர், பிரபலமான ஒரு ஊழியக்காரர். அவர் ஒரு மனுஷனை வந்து காரில் லிஃப்ட் கேட்டார். வழியில் ரொம்ப தூரமாக போக வேண்டியது, லிஃப்ட் கேட்ட வெறும் காரை நிறுத்திட்டு ஏற்றி கொண்டாரு. போயின்னு இருக்கிறாங்க. அவன் ஒரு கிறிஸ்துவன் தான். பேசுகிற நேரத்தில் அப்படியே பேசின்னு இருந்தாரு. டூ யூ டைதுன்னு கேட்டார். இல்லை, நான் அந்த அசமங்கள்லாம் கொடுக்குறது இல்லை, அது பழைய ஏற்பாட்டு, அதெல்லாம் கிடையாது. காரை நிறுத்திட்டு இறங்கியான்ட்டார். இறங்கியா? காரை விட்டு இறங்கினேன். எங்கன்னா வனாந்தரத்தை அப்படியே விட்ட காட்டு நடுவில் இறங்க சொல்றேன். ஏன்? தேவனை திருடுறவன் நெக்ஸ்ட் செகண்ட் எனக்கு என்ன செய்ய மாட்டேன், இறங்கியா வண்டியை விட்டுட்டார். பாருங்க, பார்ப்பதற்கு அது கோரமா இருக்கணும். ஆனால் மனுஷன், அந்த தேவ மனுஷன் அந்த சத்தியத்தை நன்றாக புரிந்ததுனால அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும்படியாக தான் அந்த காரியத்தை செய்தார். நான் சொல்கிறேன், உன்னுடைய தசமபாகத்தை தேவன் எடுத்துக்கொள்ள போவதில்லை. அதை வைத்துக் கொண்டு விதையாக அதை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் வருஷிக்கும்படியாக தேவன் 10% கேட்டு 1000% திருப்பி தருகிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கும்படியாக அது ஒரு விதையாக கேட்கிறான். பாருங்க, விதைக்கிறவனுக்கு விதையும் அதில் பின்புதான் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். கவனிங்க, அந்த பேட்டர்னை பாருங்க, அந்த ஆர்டரை பாருங்க, தேவனுடைய ஒழுங்கு பாருங்க. முதலாவது என்ன சொல்கிறார்? விதைக்கிறவனுக்கு விதை, அதுக்கப்புறம் தான் புசிக்கிறவனுக்கு ஆகாரம். தேவன் சொல்கிறார், உன்னுடைய வேலை என்ன செய்கிறது? விதைப்பதுதான். நான் அந்த விதை உன் கையில கொடுத்துட்டேன், நீ அதை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். நீ விதைக்கும் பொழுது உன்னிடத்துல வந்து அதை விதைக்கத்தான் ஆற்றல் இருக்குதோடைய அதை மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் விளைவிக்கும்படியாக, பலன் கொடுக்கும்படியாக உன்னால் அந்த விதைக்கு ஜீவன் கொடுக்க முடியாது. நீ விதைத்த பிறகு நான் அந்த விதை எடுத்து அதற்குள் ஜீவனை புகுத்தி மீண்டும் அதை எழும்பி வரும்போது ஒரு பெரிய அறுவடையாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருகிறேன். இருக்கிறீர்களா? ஹல்லேலூயா. தசமபாகத்தை நீ விதைக்கும் பொழுது, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இந்த உலகத்தில் இருந்தாலும் நீ விதைக்கும் போது, நீ தேவனிடத்தில் கொடுக்கும் பொழுது, நான் சொல்கிறேன், தேவன் அதை உன்னுடைய வாழ்க்கையில் பலனாக, ஒரு அறுவடையாக மீண்டுமாய் கொண்டு வருகிறார். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இந்த முதற் பலனை தேவனிடத்தில் கொடுக்க வேண்டும். கொடுக்காமல் போனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எடுக்க போறதில்லை. சில பேர் சொல்றாங்க, பிரதர் எங்க பிரதர் காணிக்க கொடுக்கணும்? தசமபாகத்தை நான் பிரிச்சு 10 இடத்துல கொடுக்குறேன். சரி, நீங்க வந்து ஹோட்டலுக்கு போறீங்க, இந்த சாயந்தரத்தில் குடும்பத்தை கூட்டிட்டு ஹோட்டல் போறீங்க வச்சுக்கலாம். டார்லிங் ரெசிடென்சி 6th ஃப்ளோர்ல ரூஃப் டாப்புக்கு போறீங்க. ஒரு 10 பேர் உங்க குடும்பத்தில் போயிட்டீங்க. போயிட்டு நல்லா மூக்கு மொழியா சாப்பிட்டுருக்கிறீங்க. ஒரு புடி பிடிச்சிட்டீங்க. இருக்கிற மொத்தம் A to Z சாப்பிட்டாயிடுச்சுங்க. பில்லு வரும்போது 4500. எதிர்க்க சுரபி ரொம்ப ஏழ்மையா இருக்கிறதுங்க. ஆகவே நான் அங்க கட்டுவேன்னு கொட்டுவீங்களா? சொல்லுங்களேன். இல்லை, அவங்க பார்த்தோன்னா அவங்க யாரும் வருது இல்லை, உங்க வாரம் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் காசு கொடுப்பாங்க இல்லையா, நான் மாத்திரம் அங்கே போய் கொடுத்துட்றேனே. ஹலோ, திருப்புவோம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எங்க செலுத்த வேண்டும்? எதற்காக இதை உதாரணமாக பயன்படுத்துகிறீர்கள்? ஏனென்றால் இது
நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களா இருக்கிறோமா இல்லையா என்பது தீர்மானிக்கிறது. ஒரு இடத்துல ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்துல போஷாக்க பெற்றுக்கொண்டு நாம் 10 இடத்துல போகாத இடத்திற்கு நீ செவி கொடுக்குதுன்னா அது தவறான ஒரு கூற்று. வேதமே என்ன சொல்கிறது பார்ப்போம். மல்கியா 3:10 வாசிங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம், கோடிட்டுக் கொள்ளுங்க, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி. கவனிங்க, நீங்க எத்தனை வருஷங்கள் விதைத்ததுனால இந்த ஆலயத்தில் இவ்வளவு ஸ்பீக்கரு, இவ்வளவு ரெக்கார்டிங், இவ்வளவு சிஸ்டம், நாற்காலிகள், மற்ற எல்லா காரியங்கள், உங்களுடைய எல்லா காரியங்கள் செய்வதற்கு கவனிங்க எப்படி ஆண்டவர் சொல்லிருக்கிற பாருங்க. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும் படிக்கு. அப்போ ஒவ்வொரு வாரம் இந்த ஆகாரத்தை கொண்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் எத்தனையோ பேர் இதற்கு தியாகங்கள் செய்ய வேண்டும், வேலை செய்ய வேண்டும். என்னுடைய ஸ்டாஃப் 10 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் வெவ்வேறு வேலை செய்தாதான் இந்த வேலை நடக்கிறது. ஒரு ஸ்டாஃப் ஏற்கனவே இங்க இருக்கிறாங்க, ஒருத்தர் அங்க மிக்சர்ல இருக்காங்க, இன்னும் 2 பேர் உள்ள உட்கார்ந்து கொண்டு அங்க இருக்கிற ரெக்கார்டிங் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. வெளியே ஒருத்தர் மொத்த கார் எங்க வைக்கணும் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் உங்களுடைய ஆகாரம் சிறப்பான விதத்துல, சூடு இல்லாம கரெக்டான நேரத்தில் சரியான விதத்துல ஒரு நல்ல நாற்காலி மேல உட்கார வைத்து தேவன் உங்களுக்கு ஆகாரத்தை டேபிள்ல போட்டு புஃபே கவுண்டர் கொடுக்கும்படியாக. இப்ப கவனிங்க, தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள். பண்டகசாலை எதுங்க? ஆகாரம் உண்டாக்குற இடம். அப்ப ஆலயத்துல தான் கொண்டு வருகிறது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தான் இந்த கீழ்ப்படிதல் உள்ள காரியத்தை போதித்துக் கொண்டிருக்கிறேன். காயின் என்ன சொன்னா, நான் செலுத்துற விதத்துல நான் எங்க வேணா செலுத்துவேன், ஆனால் நான் அந்த 10% நான் கொடுத்துறேன், நான் கர்த்தருக்கு கொடுத்துறேன், ஆனால் நாங்க எப்ப வேணா கொடுப்பேன். சில பேர் எடுத்து வச்சிருவாங்க, 2 மாசம் கொடுக்காம இருப்பாங்க, 3 மாசம் வச்சுட்டு இருப்பாங்க. சரியா வச்சுட்டு பாஸ்டர் வைக்கிறது இல்ல பிரதர், விதைக்கணும். எல்லா விவசாயிகள் நான் இந்த விதை வச்சிருக்கிறேன், ஹலோ நான் வச்சிருக்கேன், பத்திரமா வச்சிருக்கேன், எல்லா விதை வச்சிருக்கிறேன். உங்க பொண்டாட்டி சொல்லுவாங்க, என்னம்மா என்னய்யா நேரம் வந்தாச்சு விதைக்கவே இல்லை, நான் பத்திரமா வச்சிருக்கேன் பார்க்கல, அப்புறம் பண்ணிக்கலாம் 3 மாசம் இல்லையா, இப்பதான் நேரம், இப்ப விதைச்சதான் 3 மாசம் கழிச்சு அறுவடை. இது அறுவடையின் காலம். விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்க விட்டால் அறுக்க வேண்டிய நேரத்தில் இந்த அறுப்பு தான் வரும், வேற எந்த அறுப்பு வராது. விதைக்க வேண்டிய நேரத்தில் விதைக்க வேண்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கென்று தான் இந்த போதனைகளை போதித்துக் கொண்டிருக்கிறோம், எல்லா சபைகளிலும் போதித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப கவனிங்க, நம்முடைய தசம பாகம் எல்லாம், அந்த வார்த்தை கோடிட்டுக் கொள்ளுங்க, பிரிச்சு கொடுக்கிறது தேவன் சொல்லவில்லை. நான் வார்த்தை தான் பேசுறேன், வேற எதுவும் பேசல. தேவன் இதை பிரிச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறாரா, நான் ஒத்துக்கிறேன். வாசிங்க, நீங்களே வாசிங்க, எல்லாரும் சேர்ந்த வாசனை தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். I am not after your money, please understand that. வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாய் இருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 11ஆம் வசனம். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை ஆசீர்வாதங்கள்! நீங்க செலுத்தக்கூடிய அந்த ஒரே ஒரு 10%னால உன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை சிந்தித்து பாருங்க. அந்த 10% நான் ஏன் கொடுக்க அதிலேயே கண்ணோட்டமா இருக்கிறவர்களை பார்த்து சொல்கிறேன். உன்னுடைய 10% பார்க்கலும் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கவனிங்க. 10ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதி வாசிங்க. வானத்தின் பலகணிகள், அது மாத்திரம். அப்பொழுது எப்பொழுது நீங்க தசமபாகம் எல்லாம் ஆலயத்திற்குள்ள ஆகாரம் உண்டு பண்ணுகிற பண்டக சாலையில் கொண்டு வரும் பொழுது நீங்கள் கொடுத்த பிறகு, அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து. யாருங்க? நான். அந்த நான் என்ற வார்த்தை யாருங்க? தீர்க்கதரிசியா பேசுறாருங்க? இல்ல, நான். தேவன் சொல்கிறார் நான். அப்ப கர்த்தர் செய்ய போகிறார். கவனிங்க, என்ன செய்ய போகிறார்? வாசிங்க.
இடம் கொள்ளாமற் போக மட்டும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆ, ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கொடுக்கிற இடத்துல தான் தேவன் அவரை சோதித்து பாருன்றார். வேற எந்த இடத்துல நீங்க சோதித்தீங்கன்னு நினைச்சுக்கலேன், பாவம். If you test God in any other way, it is sin, except in the area of giving. ஏனென்றால் it's a sensitive area. எதற்காக இந்த கொடுக்கிறதுல அந்த ரீதியில தான், அந்த எல்லையில தான் தேவன் என்னை சோதித்து பாருன்றார். ஏனென்றால் ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அது, எல்லாரையும் டக்குன்னு இழுத்து முடிக்கிற ஏரியா அது. அதற்கு பல காரியங்கள் நான் சொல்கிறேன், கவனிங்க. தேவன் சொல்கிறார், வானத்தின் பல இடங்களை திறந்து இடம் கொள்ளா மட்டும். அப்போ உன்னுடைய 10% வந்து இடம் கொள்ளாத ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, 11ஆம் வசனத்தை கவனிங்க. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை, பட்சித்து போடுகிற வெட்டுக்கிளி எல்லாம் இந்த காரியங்கள் நீங்க வந்து யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். பல பல வந்து பூச்சிகள் இருக்கிறது, இதெல்லாம் அழுத்தி விடுகிறது. வாசிங்க போ. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் நிமித்தம் யார் கண்டிப்பேன்? தேவன் கண்டிப்பாராம். பட்சிக்கிறவன் பிசாசானவனும் அவனுடைய நரகத்தின் சேனையும், அதுதான் இந்த பூச்சிகள்லாம், நரகத்தின் பூச்சிகள். அவைகள் உன்னுடைய பூமியின் பலனை, பூமியின் கனியை பட்சிக்காத படிக்கு அவர்களை நான் கடிந்து கொள்வேன். அடுத்ததுங்க, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. அவைகள் உன்னுடைய நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்க வேண்டியதை மீண்டுமாக நீங்கள் மீட்டுக்கொண்டு அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், நான் சொல்கிறேன், தேவன் சொல்கிறார், காயினை போல் இருக்காதீர்கள், மாறாக ஆபேலை போல் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருங்கள். உங்களுடைய முதல் பலனில் சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். காயினை போல என்னுடைய இஷ்டத்தின்படி நான் செய்கிறேன், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கட்டும். ஏனென்றால் நான் அதை எடுத்துக்கல, நான் கொண்டு வரேன் தான், நான் கர்த்தர் இடத்துல தான் நான் கொடுக்கிறேன். என்னுடைய நிலத்தினுடைய கர்த்தர் என்ன சொல்றேன், முதலாவது கீழ்ப்படிய கற்றுக்கொள், அதுக்கப்புறம் உன்னுடைய முதல் பலனை நான் எடுத்துக்கொள்வேன். வாசிங்க. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழம் இல்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திருப்போம் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும், உங்களுடைய எல்லா விளைவின் முதல் பலன், அதுதான் தசம பாகம். எல்லாத்தையும் கேட்கல, முதல் பலனை மாத்திரம் கேட்கிறார். கவனிங்க, எதற்காக கேட்கிறார், கவனிங்க போ. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது கவனிங்க, அந்த அப்பொழுது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேர்டுங்க. இந்த அப்பொழுது மாத்திரம் பிடிச்சுக்கிட்டு முன்னரே இருக்கிறது விட்டுறோம். எனக்கெல்லாம் மட்டும் எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்கிறோம், ஆனால் அதற்குரிய காரியத்தை செய்கிறது. நான் 3 மாசம் கழிச்சு கொடுக்கிறேன், நான் 10 மாசம் கழிச்சு கொடுக்கிறேன், நான் 10 இடத்துக்கு பிரிச்சு கொடுக்கிற கர்த்தர் அதை சொல்லவில்லைங்க. கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பலனை பார்க்க முடியும். கவனிங்க, வாசிங்க. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். உங்களுடைய களஞ்சியங்கள் எப்படி இருக்குங்க? பூரணமாய் நிரம்பும். பூரணமாய் நிரம்பும். It is an amazing word in the Hebrew. He will fill your vats with overflow. பக்கத்துல பார்த்து சொன்ன, என்னுடைய வாழ்க்கையில் overflow வரப்போகுதுங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓவர்ஃப்ளோக்காக ஆயத்தமா இருக்கிறீங்க? எப்படி அந்த ஓவர்ஃப்ளோ நான் பெற்றுக்கொள்ள முடியும்? எப்படி அந்த ஓவர்ஃப்ளோ பெற்றுக்கொள்ள முடியும்? அது அமைதியாயிட்டீங்க. என்னுடைய முதல் பலனை கீழ்ப்படிதலின் மூலமாக உங்களுடைய, அப்ப பாருங்க, உன்னுடைய காசு எடுத்து அவர் வச்சுக்கிறது இல்லை. இல்லையே பிரதர், சர்ச்சு தான் எடுத்துக்கிறது. அவர் எடுத்துக்கல, கரெக்ட். ஆனா அவர் பாஸ்டர்லாம் பாத்தீங்களா, அவங்க வந்து தசம வாங்க எடுத்து சூறையாடுறாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. சூறையாடுறவன் கணக்கு கொடுக்கணும். சூறையாடுகிறவர்கள் கணக்கு கொடுத்து தான் தீரணும், தப்பிக்கவே முடியாது. தவறு செய்கிறவன் கணக்கு கொடுக்க வேண்டும். ஆனா நான் சொல்கிறேன், உங்களுடைய பாஸ்டர் அதை எதை செய்தாலும் என்ன செய்தாலும் தவறாய் பயன்படுத்தினாலும், எந்த நிமிஷத்தில் உன்னுடைய கருத்திலிருந்து அந்த பெட்டிக்குள்ளோ அல்லது அந்த காணிக்கை பைக்குள்ள போனதோ அந்த நிமிஷத்திலிருந்து உன்னுடைய ஆசீர்வாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இவர் என்ன செய்யறாரோ என்ன செய்யலையோ அது அவருக்கும் கர்த்தருக்குள்ள
இருக்கிற ஒரு கணக்கு ஒப்புவிப்பு. அவர் விட்டுருங்க, நீ எந்த நிமிஷத்துல விதைத்து விட்டாயோ அந்த நிமிஷத்துல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதங்கள் துவங்குகிறது. என்ன ஆசீர்வாதம்? முதலாவது, இடம் கொள்ளா மட்டும் தேவனை ஆசீர்வதிப்பார், பட்சிக்கிற காரியங்களை கடிந்து கொள்வார், அழிக்கிற காரியங்களை என்ன செய்வாருங்க? அவர் அழித்து போடுவார். இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 11ஆம் வசனத்துல, 10ஆம் வசனத்துல, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் விளங்கும், நிரம்புமா? சரி, ஓகே, ரைட். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். புரண்டோடும். எத்தனை பேர் புரண்டோடுற வசனம் ஆசீர்வாதம் வேணும்ன்றீங்க? நான் சொல்கிறேன், புரண்டோடுகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணும். 400 சபைகளை கட்ட நான் ஆசைப்படுகிறேன். பைபிள் காலேஜை கட்ட துடிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்ய வாஞ்சிக்கிறேன். உலகத்திற்கு இந்த சத்தியம் போக வேண்டும் என்று ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பும். நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட இப்போ நம்முடைய மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறது, பார்க்கிறாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பாவத்திலையும் வேதனையிலும் வருத்தத்திலையும் வறுமையிலும் தரித்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த பல கோடி மக்களிடத்துல எல்லா சேட்டலைட்டின் மூலமாக எல்லா நெட்வொர்க்ல நான் வர ஆசைப்படுகிறேன். காரணம், தேவ வார்த்தை உலகத்திற்கு சொல்லி மக்களுக்கு இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே விடுவிக்கிறவர், இயேசுவே வெற்றி, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். பாதாளத்தை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பிசாசை தோற்கடித்தவர். அவர் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது உன்னுடைய எல்லா வாழ்க்கையின் எல்லைகளை 1000 மடங்கு ஆசீர்வாதத்தோடு நிரப்புவார். கர்த்தர் நல்லவர். ஆனால் அவருடைய நல்ல குணத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவிக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதுல ஒரே ஒரு உதாரணம் இன்றைக்கு நான் எடுத்தேன். ஏனென்றால் காயின் செய்த தவறு உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். கீழ்ப்படிதலுக்கும் கீழ்ப்படியாமைக்கும் தேவனுடைய கண்ணோட்டத்தின் மூலமாக எப்படியாக இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாக தேவன் இந்த உதாரணங்களை வைத்திருக்கிறார். காயின் செய்த காரியம், நான் என்னுடைய இஷ்டத்தின்படி செய்வேன், கர்த்தர் அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் ஆபேலோ என்ன செய்தார்? கர்த்தருக்கு பயந்து கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதன்படி செய்தான். தேவன் அவரை பார்த்து என்ன சொன்னார்? யூ ஹவ் கிவன் a better sacrifice. ஆங்கிலத்தில் எபிரியர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது காயினை பார்க்கலும் better sacrifice. எத்தனை பேர் அந்த பெட்டர் சாக்ரிஃபைஸ்க்குள்ள வர விரும்புகிறீர்கள்? பெட்டர் சாக்ரிஃபைஸ் கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் எத்தனை பேர்? உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அறுவடை தேவன் கொண்டு வருவார். அசாதாரணமாய் விதைக்கிறவன் அசாதாரணமாய் அறுப்பான். ஆகவேதான் உன் கையில் இருக்குதுங்க. நான் போதிக்க தான் முடியும். கீழ்ப்படிதல் உங்களுடைய காரியம். இது ஒரு உதாரணம். ஆனால் எல்லா ரீதியில பாருங்க, உன்னுடைய ஆசீர்வாதத்தினுடைய தடைக்கு காரணம் கீழ்ப்படியாமை. சில நேரத்தில் தெரியாததுனால கீழ்ப்படியாமல் போகிறோம். சில நேரத்தில் வேண்டும் என்று இப்படிதான் நான் வாழ்வேன் சொல்லி வாழ்கிறோம். இந்த நாளில் நாம் திருந்துவோம். இந்த நாள் நாம் தீர்மானம் எடுப்போம். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்ய போகிறேன். நான் அதை செய்ய போகிறேன். செய்யும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அந்த அப்பொழுது என்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் வரும். உங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பும். இரண்டாவதாக, ஆலயங்கள் திராட்சரசத்தினால் புரண்டோடும். அந்த ஆசீர்வாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் வரவேற்கும்படியாக தான் உங்களிடத்துல தசமாக பாகத்தை தேவன் சொல்லியிருக்கிறார். வேற ஒன்றுக்கும் கிடையாது. உங்ககிட்ட இருந்து அந்த 10% எடுத்து உங்களை நீங்க அம்போடி ஆக்குறதுக்கு தேவன் இல்லைங்க. 10% எடுத்து மீதியான 90% மீட்டெடுத்து அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு போதுமானதுக்கு மேலாக இருக்கும்படிதான் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார், அங்கீகரிக்கிறார். நாம் யாவரும் எழுந்து நிற்போம்.